Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த கோயம்பேடுல இருந்து டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் எப்படி போறதுன்றத பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா 7TV. இப்போ வாங்க இந்த டிராவல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்ல இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு 104 பஸ்ஸஸ் நிறையவே இருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு தாங்க. இங்கேருந்து உங்களுக்கு தாம்பரம் போகிறதுக்கு 31 ரூபா, இதுவே கிளாம்பாக்கம் போகிறதா இருந்தால் 39 ருபீஸ் தான். இங்கே நம்ம கோயம்பேடுலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பல இடங்கள் டச் பண்ணி தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழி இதுதான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்பாக்கம் போய் மஃப்சல் பஸ் டெர்மினஸ் போகிறதா இருந்தால் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ண வேணால் நீங்கள் 104லேயே ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா MMDA பஸ் ஸ்டாப்புங்க. உங்களுக்கு இந்த தாழ்த்தள பேருந்து நிறைய ரூட்டில் நிறைய பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டில் உங்களுக்கு அடுத்ததாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருநகர் பஸ் ஸ்டாப்புங்க. திருநகருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த வடபழனி பிரிட்ஜு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறதாங்க வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். பிரிட்ஜு முடிஞ்ச உடனே இப்போது பஸ்ஸு நிற்கிறதாங்க வடபழனி பஸ் ஸ்டாப். இப்போது இந்த வடபழனி பஸ் ஸ்டாப்பும் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்குறதாங்க அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ட்ராவல் ஜேர்னியில் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் மஸ்ட்டாக நான் சொல்லுவேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் தான் அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்டேரிங்கை வைஸ் திருப்பும்போது ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த BS6 தாழ்த்தள சொகுசு பேருந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் வந்து பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காசி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. காசி தியேட்டர் பிரிட்ஜி ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் பஸ் ஸ்டாப்புங்க. இதை அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. ஈக்காட்டுத்தாங்கல்லேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ரூட்டுன்னு தான் சொல்லணும். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி மேக்ஸிமம் பஸ்ஸஸ் உங்களுக்கு ஆலந்தூர் டச் பண்ணி ஒன்று லெஃப்டில் போகும், இல்லை ரைட்டு உங்களுக்கு தாம்பரம் வழியாக தான் போகும். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஒலிம்பியா IT பார்க் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸோட கம்ஃபர்ட் லெவலில் உண்மையாக சொல்லியே தீரணும். வெளியே இந்த அக்டோபர் மந்த்து நல்ல வெயில் அடித்தாலும் உள்ளே ஓரளவு நிலவு சில்னஸ் இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. ஆலந்தூர்லேருந்தும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகிறது தான் சிமெண்ட் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. பட் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஆள் இறங்க வேண்டியில்லாதனால அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது இந்த ஏர்போர்ட் தாங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகுமான்னு பார்த்தேன், இதுவும் லேண்ட் ஆகலை. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் சபர்பன் ட்ரெயின்லாம் பிடிக்கிறதா இருந்தால் இந்த மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கியும் போகலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இறங்குனா நீங்கள் பல்லாவரம் சந்தை, PVR மால், ஏர்போர்ட்லாம் போகிறவங்க போகலாம். இப்போது அடுத்ததாக பஸ் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க.
இந்த பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிளாம்பாக்கத்துக்கு அவைலபிளாக இருக்கும். 66 ஆகட்டும், 18AX, 18E இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு நிறையவே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பல்லாவரம் தாண்டின உடனே உங்களுக்கு வர பிரிட்ஜில் ஏறி லெஃப்டில் போனீங்கன்னா துரப்பாக்கம் 10 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்கிறதாங்க குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப். இந்த மாதிரியான தாழ்த்தள சொகுசு பேருந்து உங்களுக்கு நிறையவே விட்டுருக்காங்க, நிறைய ரூட்டுக்கும் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே கம்ஃபர்ட் லெவல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ஹஸ்தினாபுரம் சிட்லப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜுங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மெப்ஸ் பஸ் ஸ்டாப், அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப்புங்க. மெப்ஸுக்கு அடுத்ததாக இப்போது வரப்போகிறதாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப். இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப். தாம்பரத்துலேருந்தும் பஸ் இப்போ வெளியே வந்துருச்சுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இரும்புலியூர், அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்து பஸ் போயிட்டே தான் இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்களத்தூரில் பிரிட்ஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த பெருங்களத்தூரை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்குது. எவ்வளோ பெரிய ரோடு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, பஸ்ஸஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போது பெருங்களத்தூருக்கு அடுத்ததாக ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது பஸ் ட்ராவலிங் அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த மாதிரி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸுக்கு தான் ரொம்பவே மெயின் நான் சொல்லுவேன். நான் சஸ்பென்ஷன் வைஸ் சின்ன சின்ன மேடு படத்தில் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு ஒரு ஷேக்கிங் இல்லாமல் சூப்பராக ட்ராவல் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க. இப்போது இந்த கிளாம்பாக்கமும் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டேன். உண்மையிலேயே ஜேர்னி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஸ்டாப்பிங்கில் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்குமே நேம் சொல்லிக்கிட்டே தான் இந்த பஸ் வந்தது. நான் வந்து ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 45 minutes இங்கே வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் வந்து டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் ஃபேர் தாங்க, 39 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். சூப்பரான பஸ்ஸு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.